நான் எங்க இருக்கேன்? பயப்படாத, நீ சேஃபா தான் இருக்க. யாரோ என் முகத்துல எதையோ வச்சு அழுத்தின மாதிரி இருந்துச்சு. எல்லாம் உங்க அக்கா தான் நம்ம மேரேஜை நிறுத்த பண்ற வேலை. அதான் உன்னை கடத்த பார்த்திருக்கா. என்ன பாஸ், மூட்டைக்குள்ள அபிருப்பான்னு பார்த்தா வெங்காயம் இருக்கு. பாஸ், அந்த சல்மானும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம தலையில நல்லா மிளகா அரைச்சிட்டாங்க பாஸ். டேய் சல்மான், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? டேய் போன் வருது பாரு, எடு. யாருன்னு பாரு. ஏம்மா, அந்த இந்திக்காரன் தான் கால் பண்றான். அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளு. ஸ்பீக்கர்ல போடு. சரி. ஹலோ, சொல்லுங்க முதலாளி. மூட்டைய பிரிச்சிட்டீங்களா? மூட்டைய பிரிச்சு பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிருப்பீங்களே. ஆமாமா, நான் ஷாக் ஆயிட்டேன். எனக்கு தெரியும். அபிய பார்த்த உடனே நீங்க அப்படியே எக்ஸைட் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா சல்மான், நானு துபாய் சேக்கு கிட்ட அபிய ஒப்படைச்சிட்டேன். அவர் அபிய பார்த்தோன்னா குசி ஆகி நான் கேட்டதை விட 2 மடங்கு பணம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அவளையும் கூட்டிட்டு போயிட்டாரு கையோட. அப்படியா முதலாளி? எங்களை வச்சு செமையா சம்பாரிச்சிட்டீங்க. எங்களை மறந்துட மாட்டீங்களே. சேச்சே, உங்களை மறக்க முடியுமா? உங்களாலதான் நான் சம்பாரிச்சிருக்கேன். அதுக்கு ஏதாவது என் பங்குக்கு உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன். முதலாளி, என்ன முதலாளி கொடுக்க போறீங்க? பணம் தானே? ஆமாமா, நீங்க பார்த்த வேலைக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படியா முதலாளி? டேய், பணத்தை எங்க வந்து வாங்கிக்கணும்னு கேளுடா. முதலாளி, நாங்க பணத்தை எங்க வந்து வாங்கிக்கணும்? நீ எதுக்கு சல்மான் வரணும்? நானே நேர்ல வர்றேன். உனக்கும் உங்க அம்மாவுக்கும் ஏன் கையாலேயே கொடுக்குறேன். முதலாளி, நீங்க ரொம்ப நல்லவர் முதலாளி, நல்லவர். நீங்க மண்டபத்துக்கு பின்னாடி வந்துருங்க, அப்படியே நாங்களும் வந்துடுறோம். ஓகே ஓகே, நாங்க உடனே வந்துடுறோம். எம்மா எம்மா, மண்டபத்துக்கு பின்னாடி வர சொல்லிருக்கேன், நீ பின்னாடியே வா. எம்மா, முதல்ல அக்குதானடா, அக்கா பொண்ணு திக்குதானடா. இன்னைக்கு சல்மானுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்குடா. சரி வா போலாம். என்னடா இன்னும் காணோம்? வருவாங்களா? பாஸ், பணம் தர சொல்லிருக்கீங்களே, கண்டிப்பா வருவாங்க. 2 பணம் பைத்தியங்க. இப்ப வருவாங்க பாருங்க. முதலாளி, மூட்டைய பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற அபிய பார்த்த உடனே அப்படியே அசந்து போயிருப்பீங்களே. ஆமா ஆமா, அசந்து மட்டும் போகல, அப்படியே ஆனந்த கண்ணீரே வடிச்சேன். கண்டிப்பா ஆனந்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்களே, ஏன்னா எங்க ப்ராடக்ட் அப்படி. முதலாளி, குமிச்சு போடு. சுடிதாருக்கு ஷால் எல்லாம் போடணும். ஜீன்ஸ் பேண்ட்க்கு போட கூடாது முதலாளி. காம்பினேஷன் நல்லா இருக்காது. ஏம்மா, பலவலன்னு பேசி வாசல் டைமை வேஸ்ட் பண்ணாதம்மா. முதலாளி, நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்க வேண்டியதை வாங்கிட்டு சீக்கிரம் போய்கிட்டே இருப்போம். காருக்குள்ள உட்காருங்க, தர்றேன். போங்க. காருக்குள்ளயா? ஏசி போட சிவப்பு காருக்குள்ளயா? ஏம்மா, பெரிய மனுஷன் தாமா. இது போல மனசு யாருக்காவது வருமா? எம்மா, நமக்கு காசு கொடுக்கறத அடுத்தவங்க யாரும் பாத்திர கூடாதுன்னு ரகசியமா கொடுக்க நினைக்காத பாத்தியா? உண்மையிலேயே பெரிய மனுஷன் தாமா. பாஸ், நம்ம பங்களால கொண்டு வச்சு விழுத்துறலாமா? டேய், அதுக்கெல்லாம் இவங்க ஒருத்தர் இல்லடா, இங்கேயே வச்சு குமுறிடுவோம். ஓகே முதலாளி, இங்க வரலையா? இந்த வரேன். பொறுமையா சீக்கிரம் வாங்க. டேய், கார் சூப்பரா இருக்குல, எனக்கு வாங்கி தரியா? ரிமோட் காரே வாங்கி தரேன். என்னடா முதல்ல இங்க ஏறாரு? முதலாளி, நீங்க பின்னாடி ஏறீங்க. முன்னாடி ஏறீங்க. நல்லா உங்களுக்கு கொடுக்கதான். ஏம்பா, அனுவை எங்கயாச்சும் பாத்தீங்களா? இல்லம்மா, எங்கேயும் பார்க்கலாமா. என்னால முடியலடா. அப்பா. என்னடா என்ன மாதிரியே இருக்கமா? என்னடா சொல்ற? உன் மண்டை என் மண்டை மாதிரியே ஆயிடுச்சுமா. ஐயோ,
வலிக்குதுமா. நானே கைய தூக்க முடியாம உள்ளேயே வச்சிருக்கமா. அக்கல்லையே குத்திட்டாமா. ஏண்டா நாம பிளான் பண்ணி கடத்தும் போது மூட்டைக்குள்ள அபிதானடா இருந்தா அபி எப்படா வெங்காயமா மாறினா? ஷோல்டர் வலிக்குதுமா. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா அவன் கிட்ட அடி வாங்குறதுக்கு முன்னாடியே அவன் கையில கால்ல உளுந்து தப்பிச்சிருக்க மாட்டேனா? போமா. சரி விடு, நமக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லை. அந்த சஞ்சீவுக்கு தெரியாம அபிய கடத்தி லட்சக்கணக்கில் ஆட்டைய போடலாம் நினைச்சதுக்கு இப்படி அடி வாங்கினதுதான் மிச்சம். அம்மா, அந்த இந்திக்கார உம குத்தா குத்திட்டாமா. ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கலகலன்னு டான்ஸ் ஆடுதுமா. முதுகெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறியா? ஐயா, ஏம்மா? நானே அவங்க அடிச்ச அடியில இடுப்பு கழண்டு போய் கிடக்குறேன்டா. யாராவது சுளுக்கி எடுத்து விட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஐயோ, உன்னை பெத்ததுக்கு நான் கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கணும்னு இருக்கு. ஒழுங்கா ஒரே ஒரு ஃபோர்ஜரி பண்ணி லட்சக்கணக்குல பணம் சம்பாதிச்சு அம்மாவை காப்பாத்துவேன் நினைச்சா, ஐயோ இப்படி அடி வாங்க வச்சிட்டியடா. அம்மா, ஃபீல் பண்ணாதம்மா. டேய், அம்மா, நான் என்னம்மா பண்றது? அந்த மூட்டை எப்படி மாறுச்சுனே தெரியலையேம்மா. இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. வா நம்ம போலாம். சரி, அந்த மூட்டை வெங்காய மூட்டை ஆயிடுச்சு. அப்ப நம்ம உண்மையாவே கட்டி வச்ச மூட்டைக்குள்ள இருந்த அபி இப்ப எங்க இருப்பா? மூட்டை இப்ப எங்க இருக்கும்? டேய், அங்க பாருடா. எங்கம்மா? அம்மா, அந்த இந்திக்கார என்ன போட்டு அடிச்ச அடியில என் கண்ணெல்லாம் மக்களா தெரியுதுமா. அங்க போறது இந்த சஞ்சீவ் பையன் கால சஞ்சீவ் பையன். அவன் இந்த அபிய கூட்டிட்டு போற மாதிரியே தெரியுதுமா. ஒரே வாயிலே போட்டனோ. உண்மையிலேயே சஞ்சீவ் தான் அபிய கூட்டிட்டு போறான். அப்ப அந்த அபிய காப்பாத்துனது இந்த சஞ்சீவ் பையன் தானா? எரும மாடு. ஆரம்பத்துல இருந்தே நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அங்க 2 மூட்டை இருந்தப்போ இந்த 2 மூட்டையில எது அபி மூட்டைன்னு கேட்டதுக்கு ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னேன். வெங்காய மூட்டையை அபி மூட்டைன்னு சொல்லி மாத்தி ஏத்தி விட்டதுனால வந்த வேணடா. இப்ப சஞ்சீவ் வந்து அபிய காப்பாத்திட்டான். அப்படியாமா? அப்ப நம்மளே நமக்கு சூனிய வச்சுக்கிட்டோமா? ஆமாடா. ஐயோ அம்மா. வாங்கண்ணா. சபாஷ்டா பசங்களா, சபாஷ். எப்படியோ அணுவை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க. என் பெருமாள் உங்களை நம்ப சொன்னது வீண் போகலடா. தங்கச்சி, நீ நினைச்ச மாதிரியே அணுவை கொண்டு வந்தாச்சு. உன் கண்ணு முன்னாடியே என் கையாலேயே அவளை கண்டம் துண்டமா வெட்டி சாகடிக்கிறேன். உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் அண்ணே. அணுவை கடத்திட்டு வரலன்னா கொன்னுடுவேன்னு சொன்னீங்க. ஆமா. கடத்திட்டு வந்திருக்கோம். ஏதாவது புரியுது. சரக்கோட எல்லாருக்கும் இன்னைக்கு கறி விருந்து சாப்பாடு தான். எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லியிருக்கேன் என் தங்கச்சி கையால. அக்கா, அந்த நல்லி எலும்பு அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். முதல்ல குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் இல்ல, 2 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வா போ. சரியா? சரிக்கா. நான் போய் சமையலுக்கு ரெடி பண்றேன். அண்ணா, கறி சோறு விருந்து தான் தினந்தோறும் கிடைக்குது அண்ணா. வேற ஏதாவது? அடி செருப்பால. என்ன அண்ணன் நினைச்சியா இல்ல மாமா நினைச்சியா? ஐயோ அப்படிலாம் இல்லண்ணே. பணமா ஏதாவது ஒரு 50,000 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா? டேய், பணம் தானடா. 50,000 1 லட்சம் என்ன? உங்க எல்லாருக்கும் 2 லட்சம் ரூபாய் தரேன். போதுமா? அந்த பெருமாள் உங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சு பாண்டா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என் மச்சான ஜெயிலுக்கு அனுப்புன அணுவை நானே என் கையால அடிச்சு கொல்ல போறேன்டா. டேய், அந்த மூட்டையை இறக்குங்கடா. அண்ணே, நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுடா தங்கம். அணுவையா தூக்கிட்டு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். அண்ணே, நீங்க லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்குண்ணே. டேய், நானா அவன் லூசுனா ஏதோ வளர்றானா? நீங்க தங்கச்சி சென்டிமெண்ட்ல வீக்ல அத சொல்றான். அதான பார்த்தேன். நான் இப்படிதான் ஒரு பொண்ணை கடத்தின்னு வந்தோம். அந்த பொண்ணு உங்க முன்னாடி கெஞ்சி கூத்தாடி
அண்ணா விட்டுருங்கண்ணான்னு சொன்னா நீங்களும் போயிட்டு வா தங்கச்சின்னு அனுப்பி விட்டீங்க. இந்த பொண்ணு அனுவோ கிரிமினல் லாயர்னா. இந்த பொண்ணு உங்ககிட்ட கெஞ்சி விட்டுருங்கண்ணான்னு சொன்னா நீங்களும் தங்கச்சி சென்டிமெண்ட் பார்த்து விட்டுருவீங்க. நீங்க தங்கச்சி சென்டிமெண்ட்ல ரொம்ப வீக்குண்ணா. கூடாது கூடாது, இவளை எக்காரணத்தை கொண்டு நான் மன்னிக்கவே கூடாது. அதானே நான் என்ன சொல்ல வரேன்னா, மூட்டையை கலட்டவே வேணாண்ணா. அனுவ மூட்டையோட வச்சு அவளை வெறி தீர அடிங்கண்ணா. அப்படிங்கிறீங்க? ஆமாண்ணா. சரிடா, உங்க பேச்ச பெருமாள் பேச்சா நினைச்சு நான் மூட்டையை கழட்டாமலேயே அடிக்கிறேன். சரி சரி, மூட்டையை கீழே இருக்குங்கடா. அண்ணா அண்ணா, நீங்க வாழ்நாள்ல தலையே குனிய கூடாதுண்ணே. மூட்டையை மேல கட்டிக்கிறேண்ணே, கீழே இறக்கவே மாட்டேண்ணே. எக்காரணத்தை கொண்டு நீங்க தலை குனிய கூடாது, தலை நிமிர்ந்து அடிங்கண்ணே. டேய் 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 டேய், என்னடா என்னடா, உன்ன மாதிரி ஒருத்தன் கிட்ட வேலைக்கு இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ரொம்ப புகழாதீங்கண்ணே, போய் அடிங்கண்ணே, போங்கண்ணே. அண்ணா அனுவ மூட்டைக்குள்ள வச்சு அடிச்சதுக்கு நீங்க இப்படி கண் கலங்குறீங்களே. சரிடா, நான் லேடி சென்டிமெண்ட்ல வீக்கு, அதனால அழுறேன். நீங்க எல்லாரும் எதுக்குடா அழறீங்க? அண்ணா நீங்களே தங்கச்சி சென்டிமெண்ட்ல வீக்குனா நாங்களாம் ஏமாத்துறோண்ணா. நாங்களும் வீக்கு தானா. சரிடா, இதுக்கு மேல அடிச்சா இவ செத்து போயிடுவா. மூட்டையை இறக்குங்கடா, அவ முகத்தை பாக்குறேன் நானு. என்னடா இது? டேய், என்னடா இது? வெங்காயம் அணு எங்கடா? நாங்க கரெக்டா தான் கிட்னாப் பண்ணோம். அப்புறம் எப்படிடா இது மாறிச்சு? அண்ணா நான் மண்டபத்துல இது நம்ம மூட்டைன்னு சொல்லும் போது நீ தானே இது நம்ம மூட்டைன்னு சொன்ன, அதுல தானே மூட்டை மாறிடுச்சு. டேய் வெங்காயம் வாங்கிட்டு வர சொன்னே, வாங்கிட்டு வந்தியா? அது வந்து வெங்காயம் ஏண்டா 2 கிலோ வெங்காயம் வாங்க சொன்னா ஒரு மூட்டை வெங்காயமே வாங்கிட்டு வந்துட்டியா? சரி பரவாயில்ல விடு, மீதிய ஸ்டோர் ரூம்ல வச்சுக்கலாம். அண்ணே என்னண்ணே, வெங்காயம் உரிச்சா தங்கச்சி கண்ணுல தண்ணி வரும்னு வெங்காயத்தை உரிச்சே வாங்கிட்டு வர சொல்லிட்டியா? இருந்தாலும் உனக்கு எவ்வளவு பாசம் இருக்க கூடாதுன்னு. அண்ணனா நீ தானே அண்ணன். தேங்க்ஸ் அண்ணே. சரி இப்போதைக்கு இது போதும், நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஐயோ, இப்படி ஒரு மக்கு தங்கச்சி வச்சு நான் மாரடிக்கிறேன்னு பெருமாளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுண்ணா. அனு எங்க இருந்தாலும் தூக்கின்னு வந்து உன் காலடியில போடுறேண்ணா. வேற வழி, தூக்கித்தான் ஆகணும். இந்த பாரு, இந்த தடவை அணுவை நீங்க தூக்கலனா நான் உங்களை கொல்ல மாட்டேன், நீங்களே அங்க செத்து போயிடுங்க. வாங்க. சரிண்ணா, வாங்கடா போலாம். வாங்க போலாம். பெருமாளே பெருமாளே. டேய், டிரைவர் மூட்டையை தூக்கிட்டு வர்றாரு பாரு, போய் வாங்கிட்டு வா. சீக்கிரம் வாங்கிட்டு வா. அண்ணா புடிங்கண்ணா, அண்ணா 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 புடிங்கண்ணா. அண்ணா 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 நம்மள கிடக்கிற வாடா. என் முகத்துல எதையோ வச்சு அழுத்தின மாதிரி இருந்துச்சு. எல்லாம் உங்க அக்கா தான். நம்ம மேரேஜ் நிறுத்த பண்ற வேலை அதான் உன்னை கடத்த பார்த்திருக்கா. அக்கா என்ன கடத்தி என்ன மேரேஜ் பண்ணாத அளவுக்கு நான் என்ன பண்ணேன்?
ஏன் அவ இப்படி என்ன வெறுக்கிறா? நானும் அவளும் ஒன்னா ஒரே வீட்ல வாழ நினைச்சது தப்பா? என் மனசு எப்போ எங்க அக்காக்கு புரியும்? நாங்க எப்போ சந்தோஷமா ஒன்னா வாழ போறோம்னே தெரியலையே. அபி, என்ன அபி இவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் தூங்கலையா? நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு எனக்கு எப்படி தூக்கம் வரும்? என்னாச்சு அபி? ஏன் இப்படி ஒரு மாதிரி விரக்தியா இருக்க? என் லைஃபே இப்போ அப்படித்தானே போயிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போதோன்னு எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு இப்படி பயப்படுற? எதுவுமே தப்பாகாது. உன் லைஃப் நல்லா இருக்கும். நீயும் சஞ்சீவும் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா இருப்பீங்க. என் பயம் எல்லாம் என்ன பத்தி இல்ல, என் அக்காவை பத்தி. அவ என்ன புரிஞ்சு ஏத்துக்காட்டியும் பரவாயில்ல. அவளை யாரும் வெறுத்துடக்கூடாது, தப்பா பேசிடக்கூடாது. அவ நல்லா இருக்கணும். லைஃப் லாங் உங்க வீட்ல உங்க கூட சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என் ஆசை. அது எப்படி நடக்க போகுதுங்கிறத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு எதுக்கு பயப்படுற? உன்னை வெறுக்கிறது மட்டும்தான் அவ செய்யற தப்பு. மத்தபடி அனு ரொம்ப நல்லவ. அவளை யாரும் வெறுக்க மாட்டாங்க. அதோட என்னை விட அதிகமா அவளை நான் நேசிக்கிறேன். மேரேஜ்க்கு அப்புறம் அவளை நல்லபடியா சந்தோஷமா வச்சு பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ ஒன்றும் கவலைப்படாத அபி. இது போதும் எனக்கு. இனி நாளைக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நாளைக்கு சஞ்சீவ் உன் கழுத்துல தாலி கட்டுவான். நீ எங்க வீட்டுக்கு எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகளா வருவ. நீயும் சஞ்சீவும் லைஃப் லாங் சந்தோஷமா இருப்பீங்க. இது கண்டிப்பா நடக்கும். இது நடக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். சந்தோஷ்,